வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்காசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வேதாவை அண்ணாமலை பாராட்டிட்டு இருக்க, எனக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லித்தரது ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, மனோஜ் கேட்டுக்கிட்டியா, படிச்சவங்கன்னா இதுதான், தான் படிச்சதை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும், அதை விட்டுட்டு நான் சும்மா படிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கதுல எந்த யூஸும் கிடையாதுன்னு முத்து சொல்ல, மனோஜ் முறைச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஸ்வேதா தங்கச்சியானதுல பயங்கர கடுப்பு. இப்ப அந்த தங்கச்சி முன்னாடியே முத்து மனோஜை வச்சு செய்யறாரு. விஜயாவும் உதட்ட கேட்டு இந்த பக்கமா நின்றுட்டு இருக்க, பெரியம்மா ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஸ்வீட் பாக்ஸ் ஓபன் பண்றாங்க ஸ்வேதா. எதுக்கு, இவ எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கா அப்படின்னு விஜயா கேட்க, அது மீனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பெரிய பார்ட்டியா வச்சுக்கலாம், இப்ப நான் இங்க வந்தது வேற ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. எல்லாரும் இப்ப ஸ்வேதாவை சுத்தி நிக்கிறாங்க. நல்ல விஷயம்தான், அதுவும் மனோஜ் அண்ணாவுக்கு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, நாம உட்கார்ந்து பேசுவோம், நட வா, வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாரு அண்ணாமலை. மனோஜுக்குன்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு ரொம்பவே ஆர்வம். என்னம்மா நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்களும் வந்து உட்கார்றாங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி அமெரிக்கால இருக்காங்க அப்படின்னு ஸ்வேதா ஆரம்பிக்க, அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க விஜயா. இங்க இருந்து போய் அங்க செட்டில் ஆனவங்க தான். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு வருஷத்திலேயே டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, கேட்டுட்டு இருக்க முத்து, ஓ ஒரு வருஷத்துலயே ஆயிடுச்சா, இங்க ஒருத்தனுக்கு ரொம்ப நாளா கிடைக்காம இழுத்துட்டு இருக்கு, அவங்க கிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா கேள அப்படின்னு ஆர்வக்கோளார முத்து சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் ஸ்வேதாவை சொல்ல விடுறா அப்படின்னு அண்ணாமலை சொல்லு. சரிங்கப்பா அப்படின்னு காத்து போன பலூன் மாதிரி முகத்தை வச்சுட்டு தலையாட்டுறாரு முத்து. நீ சொல்லுமா அப்படின்னு அவர் கேட்க, அது மட்டும் இல்ல பெரியப்பா, அவங்களுக்கு குழந்தையும் இல்ல, நம்ம மனோஜ் அண்ணாவை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, உங்களுக்கு ஓகேனா என் ஃப்ரெண்டோட அக்காவைய மனோஜ் அண்ணாக்கு பேசிடலாம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, இப்ப விஜயாவோட முகம் காத்து போல பலூன் மாதிரி ஆச்சு. மனோஜ் டிவோர்ஸ் ஆன பொண்ணெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு புலம்பிக்கிட்டு அங்கேருந்து போக, டக்குன்னு ரவி அவரை இழுத்து பிடிக்கிறாரு. டேய் கொஞ்ச நாள்ல நீயும் டைவர்ஸ் ஆனவன் தாண்டா ஆக போற அப்படின்னு சொல்றாரு. விஜயா கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு, என்னம்மா கல்யாணம் ஆன பொண்ணு போய் எப்படி அப்படிங்கிறாங்க. விஜயா மற்றவங்கள இப்படி யோசிச்சா மனோஜுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் சரிங்க, ஆனா அமெரிக்கால இருக்காங்கன்னு சொல்றா, எல்லாரும் பொண்ணு பார்க்க அங்க போக முடியுமா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. பெரியம்மா எதுக்கு நாம அங்க போகணும், ஆன்லைன்லயே மீட் பண்ணி பேசிக்கலான்றாங்க ஸ்வேதா. ஓ அப்படியா, அது முடியுமா அப்படின்னு விஜயா கேட்க, அம்மா இந்த வீடியோ கால் பேசுறோம்ல அந்த மாதிரி பாத்துக்கலாமா அப்படின்னு ரவி சொல்ல, அப்படின்னு தலையாட்டி வைக்கிறாங்க விஜயா. பேசி உங்களுக்கு ஓகேனா அவங்க இங்க வருவாங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி எல்லாரும் தலையாட்டிட்டு இருக்க. அமெரிக்கால செட்டில் ஆன பொண்ணுன்னு சொல்ற, அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இங்கே இருப்பாளா, நான் அங்க போய் செட்டில் ஆகணுமா அப்படின்னு அடுத்த லெவலுக்கு போயிடுறாரு மனோஜ். இருந்தாலும் நியாயமான கேள்விதான் மனோஜ், விஜயாவை கூட்டிட்டு நீங்க அமெரிக்காவுக்கு போயிருங்க. அண்ணாமலை உடனே மனோஜை பார்த்து, டேய் முதல்ல பேசுவோம், அப்புறம் யாரு என்ன எங்க என்னெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆனாலும் ஓவரா பறக்கிறடாங்கிற மாதிரி ரவி மனோஜை பாக்குறாரு. ஸ்வேதா பொண்ணு வீட்டுல எப்படி, நல்ல குடும்பமா பெரிய குடும்பமா அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க. ஒன்னும் இல்ல ஸ்வேதா, அது பணக்கார குடும்பமானு எங்க அம்மா இன்டைரக்டா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து பட்டுன்னு தேங்காய் பிடிச்ச மாதிரி சொல்லிட, ஏங்க அப்படின்னு வழக்கம் போல மீனா முத்துவோட கைய இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெல்த்தான ஃபேமிலி தான், பொண்ணோட அப்பா அங்க பிசினஸ் பண்றாரு, அங்கேயே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு, ஆக்சுவலா சொந்தமா ஏரோப்ளேனை வச்சிருக்காங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, ஏரோப்ளேனா அப்படின்னு அதிர்ச்சியோட வாய திறக்கிற விஜயா அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துட அதே ரியாக்ஷனை கொடுக்கறாரு மனோஜும். ஒரே காமெடியான பிஜிஎம் ஓடிட்டு இருக்க. முத்து, டேய் அம்மாவை க்ளோனிங் எடுத்த மாதிரியே இருக்கடா, நீ மட்டும் பொம்பளை பிள்ளையா இருந்தா அம்மாவுக்கு உனக்கு எந்த வித்தியாசமும் இருந்திருக்காதுடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. மனோஜ் அப்படியே பரவச உலகத்துக்கு போயிடுறாரு. அப்ப நான் அப்படியே அமெரிக்கால போய் செட்டில் ஆனாலும் பிரச்சனை இல்லை, எப்பெல்லாம் உங்களை பார்க்கணும்னு எனக்கு தோணுதோ அப்பெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு அவரு ஒரே பரபரப்போட சொல்ல, விஜயா இன்னமும் அதே போஸ்ட்ல தான் இருக்காங்க. ஏண்டா ஏரோப்ளேன் என்ன உனக்கு டவுன் பஸ்ஸா,
எப்ப வேணும்னாலும் கிளம்பி வர்றதுக்கு. இப்பெல்லாம் அங்க சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கே விடுறது இல்ல. அங்க போறதுக்கே நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்குள்ளெல்லாம் கனவு காணாத அப்படின்னு மனோஜோட ஆர்வத்திலையும் ஆசையிலையும் 1/2 லிட்டர் மண்ணெண்ணெயை ஊத்திடுறாரு ரவி. ஸ்வேதா ரவியையும் மனோஜையும் லைட்டான சிரிப்போட பார்த்துட்டு இருக்க. முத்து மெதுவா குனிஞ்சு அண்ணாமலையோட தொடைய சுரண்டி, அப்பாப்பா அம்மாவை பார்ப்பா அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல இப்ப எல்லாருமே விஜயாவை பாக்குறாங்க. அண்ணாமலை மெதுவா விஜயாவோட கையில தட்ட, அப்பதான் விஜயா அந்த உலகத்தை விட்டு இந்த உலகத்துக்கு வர்றாங்க. எங்க எங்க பிளேட் 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 பிளேன் அப்படின்னு அவங்க உளறி கொட்டிக்கிட்டு இருக்க. அதுக்கு என்ன இப்போங்கிறாரு அண்ணாமலை. ஆனா சொந்தமா பிளேன் வச்சிருக்கிறது சும்மாவாங்க, எவ்வளவு பணம் இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் அதே போஸ்ட்ல இருக்காங்க விஜயா. அடுத்து அண்ணாமலை ஒரு நியாயமான கேள்வியை கேட்கிறாரு. ஏம்மா அவ்வளவு வசதியா இருக்கவங்க எதுக்கு நம்ம வீட்டுல வந்து சம்பந்தம் பண்ணணும்னு கேக்குறாரு. அப்படின்னு விஜயா பார்த்துட்டு இருக்க. அதானேங்கிறாரு முத்துவும். சொந்தமா பிளேன் வச்சிருக்கவங்க, அது மாதிரி சொந்தமா கப்பல் வச்சிருக்கவங்க கூட தானே சம்பந்தம் பண்ணுவாங்க. பாத்திர கடை வச்சிருக்க இவனை மாப்பிள்ளைய ஒத்துக்குவாங்களா அப்படின்னு முத்து படுக்குன்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், மனோஜுக்கு பத்திக்கிட்டு வந்துடும்ல. அதே மாதிரியே வந்துருச்சு. டேய் அது ஷோரூம்டா அப்படின்னு அவர் அவசரமா சொல்ல, டேய் எல்லாத்தையும் தானடா விற்கிற அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ சும்மா இருங்க அப்படிங்கிற மீனா, ஸ்வேதா அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஓகே தான், அவங்க வசதி எல்லாம் பார்க்கல, ஒரு தமிழ் ஃபேமிலியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ளஸ் நல்ல படித்த பையனா நல்ல கேரக்டர் இருந்தால் போதும், இதுதான் அவங்க எதிர்பார்ப்பு அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, படிப்பு இருக்கு ஆனா இந்த கேரக்டர் தான் அப்படின்னு மனோஜை பாக்குறாரு முத்து. டேய் என்னோட கேரக்டருக்கு என்னடா அப்படின்னு மனோஜ் கத்துறாரு. இவனுக்கு பொறாமடா, அமெரிக்கால இருந்து பொண்ணு வருது இல்ல அப்படின்னு விஜயா ஏதோ ஈரான்ல இருந்து ஒரு க்ரூட் ஆயில் கப்பல் வர்ற ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் முன்னாடியே மலேசியால இருந்து ஒரு பொண்ணு வந்ததுன்னு அழிச்சாட்டியம் பண்ணினீங்க, இப்ப கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருக்குது அப்படின்னு முத்து சொல்றாரு. உடனே மீனா வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. அத்தை இவர் யாரையும் பார்த்து பொறாமப்படணும்னு அவசியம் இல்ல, இவர் தொழிலுக்கு இவர் ராஜாவா தான் இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, அப்படி சொல்லு மீனா அப்படிங்கிறாரு முத்து. நீங்க 2 பேரும் வாயை மூடிக்கிட்டுருங்க அப்படிங்கிற விஜயா, ஸ்வேதா நீ சொல்லுமா அவங்க கிட்ட எப்ப பேசலாம் அப்படின்னு டன்னா வழிஞ்சிட்டு கேக்குறாங்க விஜயா. ஸ்வேதா பேசுறது அப்படியே அவங்க காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு. அதனால தொடர்ந்து மேல என்னன்னு கேட்க ஆசைப்படுறாங்க. முதல்ல நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்றத அவங்ககிட்ட சொல்றேன் பெரியமா, அப்புறம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, இப்ப கல்யாணம் ஆன பொண்ணு டிவோர்ஸி அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு சொந்தமா தான் பிளேன் இருக்குல்ல. சீக்கிரம் பேசிடலான்னு சொல்லு அப்படின்னு விஜயா பயங்கர கிரீடியா சிரிக்க, மனோஜ் அப்படியே புன்னகை மன்னனா நிக்கிறாரு. எங்க இருந்தாலும் நான் ராஜாடா, ஏரோப்ளைன்ல போக போறேன்டா அப்படின்ற மாதிரி மிதப்புல நிக்கிறாரு. என் பையனுக்கு இவ்வளோ பெரிய சம்பந்தம் நீ கொண்டு வந்திருக்க, சில பேரெல்லாம் ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நோட்டீஸ் போஸ்டர்னு பண்ற அலப்பற தாங்கல அப்படின்னு விஜயா சொல்ல, உடனே மீனா முத்துவை பார்க்க அவரு மீனாவை பார்க்கறாரு. விஜயா நீ இப்படி யார குத்தலா பேசுறன்னு எல்லாருக்கும் தெரியுது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு நம்மளே சொல்ல, நான் யாரையும் குத்தலங்க, நல்ல விஷயம் நடக்க போகுது அத பேசுவோம். ஸ்வேதா நீ அமெரிக்கா சம்பந்தம் கொண்டு வந்திருக்க, எவ்வளோ பெரிய விஷயம் இது, மனோஜ் ஜாதகத்திலேயே இருக்கு, அவனுக்கு வெளிநாட்டுல போய் இருக்கிற யோகம்லாம் வரும்னு அப்படின்னு விஜயா சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. ஏமா அவன் ஜாதகத்தை என்ன பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லயா வாங்கினீங்க, சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா அதை கண்டுக்கவே இல்லை. ஸ்வேதா நீ அவங்க கிட்ட பேசிடுமா அப்படின்னு விஜயா சொல்ல, சரிங்க பெரியம்மா நான் பேசிட்டு சொல்றேன், அப்ப நான் கிளம்புறேன்னு ஸ்வீட்டை வச்சுட்டு எழுந்திருக்கிறாங்க. மனோஜுக்கு புதுமாப்பிள்ள கலை இப்பவே முகத்துல வந்தாச்சு. ஐயா இருமா சாப்பிட்டு போலாமா வாமா அப்படின்னு விஜயா ஓடி வந்து ஸ்வேதாவோட கையை பிடிச்சிக்கிறாங்க. இல்ல பெரியம்மா எனக்கு ஒர்க் இருக்கு, நான் பொண்ணு பாக்குறேன் இன்னைக்கு வரேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, சரி சரிங்கிறாங்க விஜயா. வரேன் பெரியப்பா, வரேன் மீனா, பை முத்தண்ணா, பாய் ரவி, வரேன் மனோஜண்ணா அப்படின்னு சந்தோஷமா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போக, விஜயாவும் மனோஜும் வழி அனுப்ப கூடவே போறாங்க. பாருடா அப்படின்னு ரவிக்கு காமிச்சிட்டு இருக்காரு முத்து. விஜயா சந்தோஷத்தோட உச்சியில இருக்காங்க. ஸ்வேதா படியறங்கி போனதும் குடுகுடுன்னு ஓடி வர்றாங்க ரவி கிட்ட. ரவி ரவி பொண்ணு பாக்குற அன்னைக்கு ஸ்ருதி வர சொல்லுன்றாங்க. அம்மா நான் சொன்ன அவ என்ன கேட்கவா போறேங்கிறாரு அவரு. சரி சரி அப்ப நானே சொல்லிடுறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா
நீங்க சொன்னால் அவ கேட்க மாட்டான்னு ரவி சொல்ல மீனாவுக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துடுது. அவங்க சிரிப்பை மறைச்சிக்கிட்டு நிக்க, அண்ணி நீங்க சொன்னாதான் அவ கேட்பா, அவகிட்ட சொல்லுங்க அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. எப்படியோ அந்த பூக்காரி சொன்னாலும் சரி, ஸ்ருதி வந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க விஜயா. சரி ரவி, நானே ஸ்ருதி கிட்ட பேசுறேன் அப்படின்றாங்க மீனா. அம்மா அப்படின்னு மனோஜ் கூப்பிட்டுக்கிட்டு விஜயா பின்னாடியே வர அப்படின்னு திரும்புறாங்க. இதாம்மா படிப்புக்கு கிடைக்கிற மரியாதை, என் படிப்புக்கு அமெரிக்கால இருந்து பொண்ணு தேடி வருது அப்படின்னு மனோஜ் சொல்ல, படிப்புக்கு நாமளும் தலைவணங்கிறோம் தான், ஆனா மனோஜோட இந்த காமெடி பேச்சு கேட்டு நம்மளால சிரிக்காம இருக்க முடியல. எல்லாம் உன் திறமைதான்டா அப்படின்னு விஜயா மனோஜ் கையை பிடிச்சிக்க, எல்லாம் நீங்க என்ன படிக்க வச்சதுனாலதாம்மா அப்படின்னு அவரு அம்மாவோட கையை பிடிச்சிக்க. பார்க்கவே செம்ம சீனா இருக்கு. முத்து மனோஜ் பக்கத்துல வந்து டேய் அப்படின்னு அவரோட தோளத்தோட விஜயா திரும்பி என்னடான்னு கேக்குறாங்க. டேய், உன்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சதே அப்பா தான்டா அப்படின்னு முத்து சொல்ல, ஓ அப்படி ஒரு கேரக்டர் இந்த வீட்டுல இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி விஜயாவும் மனோஜும் பாக்குறாங்க. இருக்கேன், நான் உயிரோட தான் இருக்கேன், இந்த உலகத்துல தான் இருக்கேங்கிற மாதிரி அண்ணாமலை பார்த்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே விஜயா மனோஜ் 2 பேரோட நடிப்புக்கு ஈக்குவலா யாரையுமே சொல்ல முடியாது. விஜயா என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க, அம்மாவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு பட்டுன்னு முடிச்சிடுறாரு மனோஜ். ஸ்வேதாவை பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு நின்றுடுச்சேன்னு கவலைப்பட்டேன், ஆனா அதுவும் இப்ப நல்லதுக்கு தான்டா, இப்ப அவளாலேயே இவ்வளோ பெரிய சம்பந்தம் வந்திருக்கு பாரு அப்படின்னு விஜயா மொத்த பல்லையும் காட்டிட்டு இருக்க. கரெக்டுமா, எனக்குன்னு 2 தம்பிங்க இருக்கானுங்களே, என்ன யூஸ், ஒரே ஒரு தங்கச்சி எனக்காக எவ்வளோ பெரிய இடத்துல இருந்த பொண்ணு பார்த்துருக்கா அப்படின்னு மனோஜ் அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சிடுறாரு. மனோஜ் சிரிக்க, அதை பார்த்து விஜயா சிரிச்சிட்டு இருக்க. டேய், என்னடா இவன் இத்தனை நாளா திரும்பி கூட பார்க்காம இருந்தவன் ஸ்வேதாவை என்னோட தங்கச்சின்னு உரிமை கொண்டாடுறான் அப்படின்னு அசந்து போய் பாக்குறாரு ரவியும் முத்துவும். பாரு அவனை, இப்ப மட்டும் தங்கச்சின்னு சொல்றான்னு ரவி சொல்றாரு. முத்து கலகலன்னு சிரிச்சிட்டு, அது அமெரிக்கால இருந்து பொண்ணு வருதுல்ல, இதுக்கு மேல இவன் பார்லர் அம்மாவைய தங்கச்சின்னு தான் சொல்லுவான் அப்படின்னு முத்து அண்ணனோட கைய பிடிச்சி அப்படியே உடம்போட சேர்த்து ஒரு நசுக்கு நசுக்கிறாரு. போடா, நீல என்ன தொடக்கூடாதுன்ற மாதிரி பட்டுன்னு கைய தட்டி விடுறாரு மனோஜ். அவரு சிடுசிடுன்னு நின்னுட்டு இருக்க. உடனே விஜயா ஒரு கைய பிடிச்சிட்டு இன்னொரு கைய தோல்ல வச்சு, அமெரிக்கால போய் நீ செட்டில் ஆயிடு, உன் திறமைக்கு நீ அங்க தாண்டா இருக்கணும், சில பேர் மாதிரி நீ இங்கேயே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்ட வேண்டாம் அப்படின்னு விஜயா சொல்ல, மீனா அந்த சில பேரு நாம தான் சொல்லி ஜாலியா சிரிக்கிறாரு. புரியுதுங்கன்றாங்க மீனா. அப்படின்னு முத்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, ஏங்க நாமளும் மனோஜ் கூடவே அமெரிக்காவுக்கு போயிடலாம் அப்படின்னு விஜயா எல்லாத்துக்கும் மேல பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அண்ணாமலை எழுந்து விஜயாவையும் மனோஜையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, மனக்கோட்டை கட்டாத, முதல்ல பேசுவோம், மீதி என்ன நடந்தாலும் நம்ம மனோஜுக்கு டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எதை பத்தியும் பேசணும், அதை பத்தி மட்டும் யோசி, போதுமா அப்படின்னு அண்ணாமலை உள்ளர போக, சே இவருக்கு என்ன இவ்வளோ பொறாம அப்படின்னு விஜயா பார்த்துட்டு இருக்காங்க. அவர் உள்ளர போனதும், அம்மா என் பாஸ்போர்ட்டை நான் ரெனிவல் பண்ணணும், இப்பவே பண்ணிடுறேன், உங்களுக்கும் பாஸ்போர்ட் வாங்கணும், அதுக்கு அப்ளிகேஷன்லாம் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆஹா என்னோட தங்க பையன் அப்படின்னு விஜயா சிரிப்போட பார்த்துக்கிட்டே சரி சரின்னு தலையாட்டுறாங்க. மனோஜ் அங்கேருந்து கிளம்பிட, ஏய் மீனா சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைப்போ அப்படின்னு அதிகாரமா சொல்லிட்டு சந்தோஷமா உள்ளர போறாங்க விஜயா. நொந்து போய் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்து, ஐயோ கொஞ்ச நாள் மலேசியா கதை ஓடிட்டு இருந்தது, இப்போ அமெரிக்கா கதை, அடுத்து என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு முத்து புலம்பிட்டு இருக்க. வேற என்னங்க, ஆப்பிரிக்கா கதை தான். ஸ்ருதி அவங்க ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஏதோ கணக்கு பார்த்துட்டு இருக்க. கூப்பிட்டீங்களா மேடம்னு ஒரு வெயிட்டர் வந்து நிற்கிறாரு. ஒரு ஆப்பிள் ஜூஸ் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கும் போதே மீனா கதவை திறந்துட்டு உள்ளர வர்றாங்க. வாங்க மீனா அப்படின்னு எழுந்து வர்ற ஸ்ருதி, லோகேஷ் 2 ஆப்பிள் ஜூஸ் அப்படின்னு சொல்ல அவரு சரிங்க மேடம்னு போறாரு. ஸ்ருதி மீனா கிட்ட வர, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன்றாங்க மீனா. சரி ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன், உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் வாங்கன்றாங்க ஸ்ருதி. எனக்கு எதுவுமே வேண்டாம் ஸ்ருதின்னு மீனா சொல்ல, எப்பவோ ஒரு வாட்டி தானே வர்றீங்க, வாங்க பிடிச்சிக்கிட்டே பேசுவோம் அப்படின்னு ஸ்ருதி மீனாவோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. உட்காருங்க மீனான்னு சோஃபால உட்கார வச்சுட்டு ஸ்ருதியும் உட்காடுறாங்க. இப்ப சொல்லுங்கன்னு ஸ்ருதி கேட்க, வீட்டுக்கு ஸ்வேதா வந்திருந்தாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா ஷார்ட் டைம்லயே நம்ம ஃபேமிலியோட அவங்க நல்லா அட்டாச் ஆயிட்டாங்கல்லன்றாங்க ஸ்ருதி. அப்படின்னு மீனா தலையாட்டிட்டு இருக்க. பரவாயில்ல, மேரேஜ் கேன்சல் ஆனா கூட அதை பெருசா எடுத்துக்காம நல்லா பழகுறாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஆமா ஸ்ருதி
இந்த காலத்துல நல்ல உறவுகள் கிடைக்கிறது தானே கஷ்டம் அப்படின்னு மீனா சொல்ல, கிடைச்ச உறவை மெயின்டைன் பண்றது அதை விட கஷ்டம்ன்றாங்க ஸ்ருதி. மீனாவும் கொஞ்சம் யோசனையா, அதுவும் கரெக்டு தான். சரி, இப்ப நான் விஷயத்த சொல்றேன். அவரோட அண்ணனுக்கு ஒரு அமெரிக்கா பொண்ணு ஸ்வேதா பாத்திருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, சொல்லுங்கன்ற மாதிரி பாக்குறாங்க ஸ்ருதி. அமெரிக்காவில இருக்கவங்க ஸ்வேதாவோட ஃப்ரெண்டோட அக்காவா? அவங்களுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சாம், குழந்தை எதுவும் இல்ல, கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல டைவர்ஸ் வாங்கிட்டாங்களாம் அப்படின்னு மீனா சொல்ல, ஓ அமெரிக்கா பொண்ணா? அவங்க எந்த விஷயத்துக்காக டிவோர்ஸ் வாங்கினாங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஏதோ மனசு ஒத்து போகாம பிரிஞ்சுட்டாங்களாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போதே, மேடம் இந்தாங்க அப்படின்னு வெயிட்டர் வந்து ஆப்பிள் ஜூஸ் நீட்டுறாரு. ஸ்வேதா எடுத்துக்கங்கன்னு மீனாட்ட சொல்ல, மீனாவை எடுத்துட்டு இருக்காங்க. மனோஜுக்கு பிரைடா ஸ்வேதா வந்திருக்க வேண்டியது, ஆனா அவங்க இன்னொரு பிரைட கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டோரி எப்படி எல்லாம் மாறுதுல்ல, லைஃபோட ட்விஸ்ட் இதுதான் போல இருக்கு அப்படின்ற ஸ்ருதி ஸ்ட்ராவால ஒரு கலக்கு கலக்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனாவும் குடிக்கிறாங்க. ஒரு சிப் குடிக்கிற ஸ்ருதி, அது சரி மீனா, ஆன்ட்டி எப்படி மனோஜ் அமெரிக்கா அனுப்புவாங்க அப்படின்னு கேட்க, அனுப்புவாங்க, அவங்க பெரிய இடம், சொந்தமா ஏரோப்ளைன்லாம் வச்சிருக்காங்களாம் அப்படின்னு மீனா சொல்ல, லைட்டா ஆச்சரியப்பட்டு, ஓ ஃப்ளைட் எல்லாம் இருக்கா, அப்ப கண்டிப்பா ஆன்ட்டி அனுப்பி வச்சிருவாங்க, வீட்டோட மாப்பிள்ள மாதிரி ஆன்ட்டி வீட்டோட மாமியாரெல்லாம் போயிருவாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் உண்மையான கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்லுங்க. ஏற்கனவே மனோஜ் கிட்ட ரோகிணி வந்து அது இருக்கு இது இருக்கு, மலேசியால அப்பா பெரிய பிசினஸ் பண்றாங்கன்னு ஏதேதோ சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அது எல்லாமே ஃப்ராடு. இப்ப அதே மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது பாருங்க, அப்புறம் மனோஜுக்கு மேரேஜ் மேல இருக்க இன்ட்ரெஸ்டே போயிடும் அப்படின்னு ரொம்ப அக்கறையா நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க ஸ்ருதி. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஸ்ருதி, ஸ்வேதா மூலமா வர்ற சம்பந்தம் தானே, அவங்க நல்ல ஆளுங்களா தான் இருப்பாங்க. இப்ப அவங்க வீடியோ கால்ல பொண்ணு பார்க்க போறாங்களாம் அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப கல்யாணம் என்ன ஸ்கைப்லையா அப்படின்ற கேள்வி நம்ம மனசுக்குள்ள வராம இல்ல. ஓ ஆன்லைன்ல பார்க்க போறாங்களா, சூப்பர்ன்றாங்க ஸ்ருதி. ஆமாங்க, அதுக்கு நீங்களும் வரணுங்கிறாங்க மீனா. நான் இதுக்கு என்ன கேக்குறாங்க ஸ்ருதி. இல்ல அத்தை தான் உங்களை வர சொல்லி சொன்னாங்க, ரவி கூட சொன்னாரு, அவரு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா, அதான் என்ன சொல்ல சொன்னாருங்கிறாங்க மீனா. ஓ இத வேற சொன்னானா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, கண்டிப்பா நீங்க வரணும் ஸ்ருதி, பொண்ணு பார்க்கும்போது அத்தையும் மாமாவும் நீங்க அங்க இருக்கணும்னு விரும்புறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரி மீனா, நான் கண்டிப்பா வரேன், என்னைக்கு டேட்டுன்னு மட்டும் கொஞ்சம் பிஃபோரா சொல்லுங்க, நான் அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன்றாங்க ஸ்ருதி. சரி ஸ்ருதி, நான் என்ன டேட்டுன்னு கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரி குடிங்க அப்படின்னு அவங்களும் ஜூஸை குடிக்க ஆரம்பிக்க, மீனாவும் குடிக்கிறாங்க. 2 பேரும் குடிச்சு முடிச்சுட்டு எழுந்திருக்க, மீனா டம்ளரை கொண்டு போக, கொடுங்க மீனா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, பரவாயில்லன்றாங்க. அதுக்குள்ள வெயிட்டரே ட்ரேயோட வர 2ஐயும் வாங்கி ஸ்ருதி அதுல வச்சிடுறாங்க. அடுத்து வெயிட்டர் உள்ளர போயிட, கதவை திறந்துட்டு ஒரு டெலிவரி பர்சன் வர்றாரு. மேடம் இங்க ஸ்ருதிங்கிறது அப்படின்னு கேட்க, நான் தான்றாங்க ஸ்ருதி, உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்குன்னு சொல்ல, எனக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கவரை வாங்கி பாக்குறாங்க. இதுல ஒரு சைன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஃபார்ம் நீட்ட அதுல ஸ்ருதி சைன் பண்றாங்க. அவரு தேங்க்யூன்னு பேனாவை திரும்ப வாங்கிக்க, தேங்க்யூன்னு ஸ்ருதி இந்த பக்கம் வர்றாங்க. யாரு எனக்கு கொரியர் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு ஸ்ருதி கவரை பிரிச்சுட்டு இருக்க, மீனாவும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள இருந்து ஒரு இன்விடேஷன் எடுக்கிறாங்க. பத்திரிக்கையா அப்படின்னு மீனா கேட்க, ஸ்ருதி அந்த உள்ள இருந்து ஒரு கார்டு எடுக்கிறாங்க. ரவி புக்கேஸ் ஓப்பனிங் இனாகுரல் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஸ்ருதி படிச்சுட்டு, அந்த நீத்து தான் அனுப்பியிருக்கா அப்படின்னு வெடுக்குன்னு சொல்லிட்டு, நாங்க புதிதாக ஆரம்பிக்க இருக்கும் ரவி புக்கேஸ்க்கு வந்து வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு கிடைக்கும் பூக்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் காதலுக்கும். இப்படிக்கு நீத்து ரவி அப்படின்னு இருக்கத ஸ்ருதி படிக்க, அப்படின்னு பாக்குறாங்க மீனா. ஸ்ருதி பயங்கர காண்ட ஆயிடுறாங்க. அவங்க கோவமா உரட்டை எடுத்து வைக்க, நீத்துவுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, வேணும்னே உங்களை சீண்டி பார்க்கணும்னே இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கா, ரவி மேல உங்களுக்கு சந்தேகம் வரணும்னு இப்படி ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருக்கா, இத பார்த்து நீங்க ரவி மேல டென்ஷன் ஆகி ஏதாவது கேட்பீங்க, அதுல ரவி டென்ஷன் ஆகி அவகிட்ட போய் சண்டை போடுவாரு, இததான் அவ எதிர்பார்க்கிறா அப்படின்னு மீனா சொல்ல, ஸ்ருதி கோவத்துல பல்ல கடிச்சுக்கிட்டு அவளை ஏதாவது பண்ணணும், வர வர ஓவரா போயிட்டு இருக்கா, அவ எப்படி இந்த பொக்கேஸை ஓபன் பண்றான்னு பாக்குறேன் அப்படின்னு ஸ்ருதி கோவமா சொல்ல, அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ணாதீங்க ஸ்ருதி, அவ கடை திறக்கிற அன்னைக்கு நீங்களும் ரவி இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்ல, அவளுக்கு பயந்துகிட்டு நாங்க ஏன் போகணும் அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. இல்ல நான் சொல்றதுல ஒரு காரணம் இருக்கு, நீங்களும் ரவியும் அன்னைக்கு இங்க இருக்க வேண்டாம், நீங்க ரவிய கூட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு வாங்க, அப்பதான் அவளோட திட்டம் தோத்து போகும் அப்படின்னு மீனா சொல்ல,
என்ன திட்டம் எப்படி தோத்து போகும் அப்படின்ற மாதிரி குழப்பமா பாக்குறாங்க ஸ்ருதி. நீங்களும் ரவியும் அங்க வருவீங்கன்னு அவ எதிர்பார்த்துட்டு இருப்பா. அப்படி நீங்க போகலன்னா அவ இங்க வருவா. எப்படியாவது சண்டை போட்டு ரவிய கூட்டிட்டு போகணும்னு நினைப்பா. அதனால அந்த நேரத்துல நீங்க இங்க இருக்க கூடாது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கப்போ ஸ்ருதி யோசனையா பாத்துட்டு இருக்காங்க. அங்க வர்ற ரவி, வாங்க நீ எப்ப வந்தீங்க அப்படின்னு கேட்க, இப்பதான் ரவி கொஞ்ச நேரம் ஆச்சு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படிங்கிற ரவி திரும்பி ஸ்ருதிய பாக்குறாரு. ஸ்ருதி காண்டா அவரை பார்த்துட்டு இருக்க, என்ன அப்படி பாக்குற அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்லைங்கிறாங்க ஸ்ருதி. ரெண்டு பேரும் ஒரு தடவை மாறி மாறி பார்த்துட்டு, என்ன ரெண்டு பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரவி கேட்க, ஒன்னும் இல்ல ரவி, உங்க பெரிய அண்ணனுக்கு அந்த அமெரிக்கா பொண்ணை பார்க்க போறோம்ல, அதுக்கு தான் வீட்டுக்கு வர சொல்லிக்கிட்டு இருந்தேன்றாங்க மீனா. ஓ அதுவா, நான் சொன்னாதான் இவங்க கேட்க மாட்டாங்களே அப்படின்னு ரவி சொல்ல, ஆமா நான் சொன்னதை நீ அப்படியே கேட்டுட்ட பாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, எது சொன்னாலும் ஆர்கியூ பண்ணு, எனக்கு இதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, நான் மெடிக்ளைமுக்கு இன்னும் பணம் கூட கட்டல, அதை போய் கட்டிட்டு வந்துடுறேன்றாரு ரவி. சரி சீக்கிரம் போயிட்டு வா, ஒரு விஷயம் பேசணுங்கிறாங்க ஸ்ருதி. என்ன விஷயம்னு ரவி கேட்க, நீ போயிட்டு வா சொல்றேன்னு அழுத்தமா சொல்றாங்க ஸ்ருதி. இவ என்ன அடிக்கடி ஆங்கிரி மூடுக்கு போயிடுறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ரவி, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. என்ன ஸ்ருதி யோசிக்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்க, நீங்க சொல்றது கரெக்டு தான் மீனா, அன்னைக்கு கரெக்டா ரவியும் நானும் எங்கேயாவது கிளம்பி போயிடுறோம், ஆனா ரெஸ்டாரண்ட்டை யார் பாத்துக்குவாங்கன்றாங்க ஸ்ருதி. நானும் அவரும் பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க, நீங்க ரெண்டு பேரும் தனியா இருந்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னும் புரிதல் வரும் அப்படின்னு மீனா சொல்ல ஸ்ருதி யோசிக்கிறாங்க. அடுத்ததான் மீனா கடைக்கடையா போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. வியாபாரிகள் சங்கத்துக்குள்ள இருந்து சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டே வர, கூட அவங்களோட 4 லேடிஸ் 3 ஜென்ஸ் ஒரு அல்லக்கைன்னு வர்றாங்க. பக்கவாட்டில் ஒரு 4 அல்லக்கை நின்றுட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. நாம தான்க்கா ஜெயிக்க போறோம், இதை பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்குக்கா அப்படின்னு ஒரு லேடி சொல்ல, இன்னும் 2-3 லேடிஸ் ஆமாமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பின்னாடி வர்றாங்க. அக்கா நீங்க யாருன்னு தெரியாம போட்டி போடுறாங்க, அவங்க தோத்து போய் தான் நிக்க போறாங்க பாருங்கம்மா அப்படின்னு ஒரு ஆள் வந்து சொல்ல, சிந்தாமணி நிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் சுத்தி வந்து நிக்க, நான் யாரும் தோத்து போகணும்னு நினைக்கலப்பா, அதுக்காகலாம் நான் எலெக்ஷன்ல நிக்கல, 4 பேருக்கு உதவணும்னு தான் நிக்கிறேன், அதை செய்ய முடிஞ்சா போதும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, உடனே அங்க இருக்க கூட்டம், அக்கா நீங்க தான் ஜெயிப்பீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க, அக்கா நீங்க தான் ஜெயிப்பீங்க, அம்மா நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு மாறி மாறி கோஷம் போட்டுட்டு இருக்க சிந்தாமணி சிரிப்போட நிக்கிறாங்க. அக்கா இந்த எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சு தலைவி ஆயிடுவக்கா, நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கக்கான்னு மெயின் அல்லக்கை சிரிப்போட சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் அசந்து நாம இருந்துடக்கூடாது, அந்த மீனா கூடயும் கொஞ்சம் கூட்டம் இருக்குங்கிறாங்க சிந்தாமணி, அதை வச்சு அவ ஜெயிச்சிட முடியுமாக்கா அப்படின்னு மெயின் அல்லக்கை கேட்க, எந்த நேரத்துல எப்படி நடக்கும்னு எதுவும் தெரியாதுடா, நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு சிந்தாமணி சொல்ல, சரிக்கா அப்படின்னு எல்லாரும் தலையாட்டிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரத்துல பேண்ட் வாத்திய சத்தம் கேட்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அங்க ஒரு பெரிய ஊர்வலமே வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி செல்வாவும் சத்யாவும் பயங்கரமா குத்தாட்டம் போட்டுட்டு வர்றாங்க. கூட வந்துட்டு இருக்க மீனாவும், ஏங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க, நமக்கு என்ன இப்ப கல்யாண ஊர்வலமா நடக்குதுன்றாங்க மீனா. அதான் நமக்கு நடக்கவே இல்லையே, இதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா, என் பொண்டாட்டி தலைவியாக போறா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, ஏங்க இப்பதான் நான் வேட்புமனுவே கொடுக்க போறேன் அப்படின்னு மீனா சொல்ல, அதெல்லாம் நீ ஜெயிப்பன்னு முத்து கத்திட்டு இருக்காரு. அக்கா அதெல்லாம் நீ ஜெயிச்சிடுவ அப்படின்னு சீதாவும் சொல்ல, சத்யாவும் செல்வமும் பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு பெரிய கூட்டமா வர சிந்தாமணி அப்படியே பொறாமையும் எரிச்சலுமா பாத்துட்டு இருக்காங்க. பேண்ட் வாத்திய கோஷ்டி மொத்தமும் டிசைனா கலர் கலரா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க ரொம்பவே விசித்திரமா தெரியுறாங்க. எல்லாரும் சிந்தாமணி முன்னாடி வந்து நின்னுடுறாங்க. சத்யாவும் செல்வமும் சுழண்டு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்க, முத்துவும் நின்னடத்துல நின்று தலையும் உடம்பையும் ஆட்டிட்டு இருக்காரு. சிந்தாமணி பயங்கர எரிச்சலும் பொறாமையுமா பார்த்துட்டு நிக்க, செல்வம் நின்னுட்டு இருக்க முத்துவையும் கைய பிடிச்சு இழுக்கிறாரு. அடுத்து 3 பேரும் சேர்ந்து செம்ம குத்திட்டு இருக்காங்க. ஐயோ இதுங்க பண்ற அலப்பற தாங்க முடியல அப்படின்னு சிந்தாமணி எரிச்சலா பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து மீனாவும் சீதாவும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிக்கிறாளே, அப்படியே சில்லறைய செதற விட்ட மாதிரி சிரிக்கிறாளே, ச்சே இவளை ஒன்னும் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு பயங்கர எரிச்சலோட பாக்குறாங்க சிந்தாமணி. மியூசிக் போயிட்டு இருக்க, எல்லாரும் ரசனையோட பாத்துட்டு இருக்க சிந்தாமணி கோஷ்டி பயங்கர கடுப்போட பாத்துட்டு இருக்க. 3 பேரும் வளைச்சு ஆடிட்டு இருக்காங்க. சினிமால கூட இவ்வளோ நேரம் இவ்வளோ பெரிய குத்த பாத்திருப்போமான்னு தெரியல. ஆடிக்கிட்டே முத்து மீனாவுக்கு திருஷ்டியெல்லாம் கழிக்கிறாரு. இதை பார்த்து கடுப்பான சிந்தாமணி கோஷ்டியில இருக்க 2 பேர் முன்னாடி வராங்க. ஏய் நிறுத்துப்பா அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தரும் நிறுத்துப்பா அப்படின்னு கத்துறாரு. நிறுத்துங்க
அப்படின்னு முத்து சொல்ல மியூசிக் நிக்குது. மனு தானே கொடுக்க வந்திருக்கீங்க, அதுக்குள்ள என்ன இவ்வளவு ஆட்டம் அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க மறுபடியும் 3 பேரும் குத்தாட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஏய் நிறுத்துப்பா நிறுத்துப்பா அப்படின்னு முத்து மறுபடியும் கவனிக்கிறாரு. மனு கொடுக்க வந்ததுக்கு இத்தனை ஆட்டமான அவர் கேட்க எப்படியும் ஜெயிக்க போறது ஏன் பொண்டாட்டி தானே, அதுவும் முதல் தடவையா தலைவி போட்டிக்கு நிக்கிறா, நாங்க கலக்க மாட்டோமா அப்படின்னு முத்து கேட்க சிந்தாமணி அம்மா 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க, அவங்க நிக்க வச்சவங்களே ஜெயிக்க வச்சிருக்காங்க, இவங்க என்ன மேல தாளத்தோடைய வந்தாங்கன்னு இன்னொரு ஆள் கேக்குறாரு. எத்தனை தடவை ஜெயிச்சாங்கன்றது முக்கியம் இல்லன்னு, ஜெயிச்சு என்ன பண்ணாங்க அதானே முக்கியங்கிறாரு முத்து. நீங்க ஜெயிச்சு மட்டும் என்ன பண்ண போறீங்கன்னு அவர் கேக்குறாரு. ஏங்க அதெல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்க்க தானே போறீங்க அப்படின்னு செல்வம் சொல்ல, அதெல்லாம் மீனா ஜெயிச்சா எல்லாத்துக்கும் நல்லதுதான் பண்ணுங்கிறாங்க அமுதாக்கா. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி முத்து கையை காமிச்சிட்டு, நீங்க எல்லாம் மீனாவுக்கு தானே ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே நிக்குது. ஆமா ஆமா நாங்க மீனாவுக்கு தான் ஓட்டு போடுவோன்னு எல்லாரும் கத்துறாங்க. கூட்டத்தை கூட்டிட்டு வந்து பிரச்சாரமா பண்ற, வந்தாலாம் காட்டாதன்றாரு ஒருத்தர். அண்ணே இது சேர்த்த கூட்டம் கிடையாதுன்னு, மீனா மனசுக்காக தானா சேர்ந்த கூட்டங்கிறாரு முத்து. அதெல்லாம் இருக்கட்டும் பேசாம இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கூப்பிடுவாங்க அப்ப உள்ள போங்க, அது வரைக்கும் அமைதியா இருங்கன்றாரு ஒருத்தர். மாமா எதிரணிக்கு இப்பவே பயம் வந்துருச்சு போல மாமா அப்படின்னு சத்யா ஜாலியா சிரிச்சுட்டே சொல்ல, அதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே அல்லு விட்டு போய் தான் இருக்காங்க, எல்லாரையும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற முத்து. எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட எல்லாரும் உள்ளர நடக்க மறுபடியும் மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது. அதை வேடிக்கை பார்க்க சிந்தாமணி பக்கத்துல நின்றுட்டு இருந்த கூட்டமும் போக சிந்தாமணி பயங்கர கடுப்போட கார்ல கைய வச்சுட்டு திரும்பி நிக்கிறாங்க. மெயின் அல்ல கை பக்கத்துல வந்து, அக்கா ரொம்ப ஓவரா தான்க்கா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, வியாபாரிகள் சங்க ஆபீஸ் முன்னாடி ஒரு பக்கம் பேண்ட் வாத்தியம் போயிட்டு இருக்க செல்வமும் சத்யாவும் அளவில்லாம ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் முத்துவும் சேர்ந்து ஆட, ஏங்க போதுங்க நிறுத்த சொல்லுங்கன்றாங்க மீனா. அண்ணே 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 அப்படின்னு முத்து முன்னாடி வர, போதும் போதுங்கிறாரு செல்வம். கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்கன்னு அவரு சொல்ல அவங்க வாசிக்கிறத நிறுத்துறாங்க. முத்து மீனா கிட்ட வந்து நிக்க, உன்னை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா, எங்களுக்காக நீ ஸ்கூல்ல இருந்த பாதியிலேயே நின்னுட்ட அப்படின்னு சீதா சொல்ல, ஆமாக்கா நீ படிச்சிருந்தா கலெக்டர் ஆயிருப்ப அப்படிங்கிறாரு சத்யா. விட்டா மீனா இந்திய ஜனாதிபதியில அமெரிக்கன் பிரசிடென்டா கூட ஆகுவாங்கன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அது கரெக்ட்னு ப்ரூவ் ஆயிட்டு இருக்க தருணமாகுது. செல்வம் ஜாலியா சத்யாவோட தோல்ல கைய போட்டு இதெல்லாம் ரசனையோட பாத்துட்டு இருக்க மொத்தம் சந்தோஷமா நின்னு பாத்துட்டு இருக்காரு. அட போடா எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் அறிவில்ல அப்படின்னு மீனா சொல்ல, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா, 10th அவ்வளோ மார்க் வாங்கினேங்கிறாரு சத்யா. அப்போ கூட நிக்கிற ஸ்ருதி, மீனா பிரில்லியன்ட்னு எனக்கும் தெரியும், அவங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் இருந்திருந்தா பெரிய ஆபீசர் ஆயிருப்பாங்க அப்படின்றாங்க ஸ்ருதி. ஸ்ருதி என்ன ஸ்ருதி நீங்களுமா அப்படிங்கிற மாதிரி மீனா பாக்க, அதான் இப்ப பெரிய தலைவி ஆக போறால அப்புறம் என்னங்கிறாரு முத்து. ஏங்க சும்மா இருக்கீங்களா அப்படின்னு மீனா கேட்க, ஏமா அவன் சொல்றது சரிதானேம்மா, எத்தனை பேர் காசு பணத்தை வச்சு பதவி வாங்குறாங்க, நீ சின்னதா பூவிக்க ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு செல்வம் கேட்க, ஆமாக்கா அதே தாங்கிறாரு சத்யாவும். மீனா நீங்க இதோட ஸ்டாப் ஆயிடக்கூடாது, இதுக்கு மேலேயும் நிறைய டெவலப் ஆகணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இதுக்கு மேல என்னங்க இருக்குன்றாங்க மீனா. ஏன் இல்ல, அதுக்கப்புறம் ஏரியா கவுன்சிலர் இருக்கு, எம்எல்ஏ இருக்கு, மந்திரி இருக்கு அப்படின்னு முத்து அடுக்கிட்டே போக, ஏங்க போதும் முதல்ல போய் மனு தாக்கல் பண்ணுவோம் சரியா, அதுக்குள்ள ஓவரா கனவெல்லாம் காணாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, மீனா இது கனவு இல்ல நிஜமா நடக்கும் அப்படின்னு முத்து கையை நீட்ட பின்னாடி இருக்க மொத்த காமெடி கூட்டமும் ஆமா நடக்கும் ஆமான்னு கத்திட்டு இருக்க. எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க, நமக்கும் சிரிப்பா தான் வருது. இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பான்னு ஒரு லேடி கேட்க, இது என்ன சந்தேகம், மீனா தான் ஜெயிப்பான்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்கன்னு 2 பேர் பேசிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஆமான்னு எல்லாரும் கோஷம் போடுறாங்க. ஆமா மீனா தான் ஜெயிப்பா அப்படின்னு கத்திட்டு இருக்க கொஞ்சம் தள்ளி நிக்கிற சிந்தாமணி புடவை தலைப்ப சுத்திட்டு பயங்கர டென்ஷன்ல நிக்கிறாங்க. அவ்வளவுதான், இனிமே இவளை சுத்தமா முடிச்சு கட்டிட வேண்டியதுதான் அப்படின்னு சிந்தாமணி கடுப்போட யோசிச்சுட்டு இருக்க. அதேபடி சிந்தாமணி ரொம்ப நாளா இருக்காங்களேன்னு ஒரு லேடி கேக்குறாங்க. இருந்து அவ என்னத்த பண்ணிட்டா, மீனா புதுசா வர்றா, அவளுக்கு நம்ம கஷ்ட நஷ்டம் தெரியும், கண்டிப்பா அவதான் ஜெயிப்பான்னு அந்த லேடி சொல்ல, ஆமான்னு எல்லாரும் கத்துறாங்க, அப்படிதான் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு அந்த லேடி இன்னொரு லேடிக்கு சொல்ல, சிந்தாமணி கோவத்துல புடவையோட டசலைய வெடுக்குன்னு புடுங்கிடுறாங்க. அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி முத்து சிரிப்பும் நக்கலுமா சிந்தாமணியை பார்க்க, வச்சுக்கிறேன்டா உங்க எல்லாருக்கும் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கர கோவமா நிக்கிறாங்க.
நாளைய ப்ரோமோல இதே பேண்ட் வாத்திய கோஷ்டியோட இவங்க ஊர்வலமா போயிட்டு இருக்க, சுத்தி ஏகப்பட்ட ஆளுங்க வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இந்த பக்கம்னு கூட்டம் இருக்க, அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தர் முகத்துல கர்ச்சீஃப் கட்டிட்டு அப்படியே பதுங்கி பதுங்கி மீனாவை நோக்கி வர்றாரு. மீனாவோட பக்கத்துல முத்து செம்மையா டான்ஸ் ஆடிட்டு வர்றாரு. அந்த மியூசிக் ட்ரூப்பை தள்ளிக்கிட்டு அந்த ஆள் கையில கத்தியோட வர்ற மீனா தான் முதல்ல பாத்துடுறாங்க. அந்த ஆள் ஏதோ முத்துவை தான் குத்த வர்ற மாதிரி முத்துவை படார்னு பின்னாடி தள்ளி விட்டுட்டு ஏங்க அப்படின்னு மீனா கத்த, வந்தவன் ஓகே டார்கெட் ஈஸியா அச்சீவ் ஆயிருச்சு அப்படின்னு மீனாவோட வயிற்றுல குத்திட்டு நகர்றான். மீனாவும் ஐயோன்னு கத்திட்டு சரிஞ்சு நிக்க, எல்லாரும் அப்படியே மீனாவை தாங்கி பிடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.